நியூஸ்பிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மோட சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். அங்க திரைப்படத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன் ராஜா, உனக்கு இங்க நான் திரைப்படம் காட்டுறேன் அப்படின்னு நடிச்சு காட்டுறேன். ஏங்க உங்களுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குது, இதை பற்றி உங்களுடைய மனைவி கொடுக்குறேன். ஆமாயா, பல்லு இருக்கிறவன் பக்கடா சாப்பிட்றான்யா. மானங்கட்டு போய் இப்படி வெக்கங்கட்டு போய் ஒரு திரை நடிகன் மேல இவ்வளவு கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற ஒரு மருந்து நசுக்கினாரு, மாத்திரை நசுக்கினாருன்னு சொன்னீங்கல்ல. ஒரு வேளை அடுத்த ஷாட்டு அவர் இப்படி எடுத்து விஜய் வெட்டிய கேக்கை ஆர்டர் செய்வதற்கு குவியுது. அந்த ஆர்டர் செய்யப்பட்ட இடத்துல பெங்களூர்ல குதிரை பேரத்தை இவ்வளவு பகிரங்கமாக நடத்தின எந்த கட்சியாவது உண்டா? நேற்று தற்கூரின்னு சொன்னவங்க இன்னைக்கு அறிவாளி ஆயிடுவாங்களா? கிடையாது, இன்னைக்கும் அவங்க தற்கூரி தான். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 50 நாட்களை தாண்டி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்று. இந்த 50 நாட்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? 50 நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு அப்படிங்கிறத வந்து ராஜ்யம், ராஜ்ய பாரம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பைபிளில் ஜோசப் விஜய் இல்லையா, அவர் வந்து அது இந்த படிச்சிருந்தாருன்னா பைபிளை, தாவீது ராஜ்ய பாரம் தாங்கினான் அப்படிங்கிற வார்த்தை வரும். ராஜ்ய பாரம் ஏன் தாங்கினான்? அது ஒரு பாரம், அது ஒரு பொறுப்பு, அது தலைமேல் இருக்கிறது. அந்த பொறுப்புங்கிறது அது ஏன் பொறுப்புன்னா, இப்போ ஏன் ஒரு குடும்பத் தலைவருக்கு என்ன பொறுப்பு? தனக்கு மட்டும் சம்பாரித்து தனக்கு சட்டமுடி துணிமணி வாங்கி தனக்கு பைக் வாங்குறது ஒரு குடும்பத் தலைவனுடைய வேலை கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தையிலிருந்து சின்ன குழந்தையிலேருந்து மேலே பெரிய பிள்ளை வரைக்கும் எல்லாருக்கும் என்னென்ன தேவை? காலேஜுக்கு போகுது ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு டைப்பர் வாங்கணும், வீட்டு வாடகை கட்டணும், எல்லாமும் சேர்த்து எடுத்துக்கொள்வது தான் ஒரு குடும்பத் தலைவனுக்கான பொறுப்பு. அப்போ குடும்பங்கிறது ஒரு பாரம். பாரம்னா தலையில் இருக்கிற சுமைங்கிறது மட்டும் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ ராஜ்ய பாரம்னா என்ன அர்த்தம்? ராஜ்யத்திற்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய்க்கு இருந்ததா? விஜய் அரசியலுக்கு வருவது, அதாவது அந்த அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது இருந்துச்சா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? 41 பேர் இறந்து போகிறாங்க. உங்களை பார்க்க வந்து கால் கடுக்க காத்து நின்று 5 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் குழுமி நின்று அவங்களுக்கு ஸ்கேர்சிட்டி ஆகி அந்த இடத்திலேயே மலஜலம் எல்லாமும் கழித்து நசுங்கி போனாங்க. எத்தனையோ பெண்கள், சொல்ல முடியாத கொடூரம்லாம் நடந்து போச்சு. செத்தவங்க ஒரு பகுதி, அடிபட்டவங்க ஒரு பகுதி, எவ்வளவு அசிங்கப்பட்டாங்கிறது அவங்க தான் தெரியும். அங்கே வந்த பெண்களுக்கு, எத்தனை ஆண்களுக்கு, எத்தனை பேருக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் இருந்து ஒரு வார்த்தை அந்த மக்களுக்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்தா உடனே உருமாப்பை கட்டிட்டு உடனே இறங்கிடுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாப்பாடு எடுத்து கொடுக்குறது என்ன பிரச்சனைன்னா இறங்கி நிற்கணும். அதுதான் வந்து ஒரு அதே தான் ஸ்டாலின். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் வந்த உடனேயே கொரோனா பீக்கில் இருக்குது. கோயம்புத்தூரில் உடுப்பை போட்டுட்டு கோயம்புத்தூருக்கு உள்ளே போயிட்டார். அந்த அந்த வார்டுக்குள்ளே போயிட்டார். ஏன் அதுக்கு போகிறாரு? ஏன் போகணும்? ஏன் போகாமல் இருந்தானே? அவர் இப்போ நமக்கு என்ன தேவைங்க? நமக்கு உயிரிலேயே எந்த உயிர் சிறந்தது? ஏன் எதற்காக ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்குறோம்? எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, இசட் பிரிவுன்னு ஏன் எதுக்கு கொடுக்குறோம்? அத்தனை பேர் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, யாராவது ஒரு தீவிரவாதி வந்தால் கூட அவ்வளோ பேரும் சாவலாம். ஆனால் இவர்களே பாதுகாக்கணும். இதுதான் உங்களுக்கு வேலை. அப்போ இவ்வளவு பேரோட உயிரை விட ஸ்பிரீஷியஸ், இந்த காடோட உயிரை விட இந்த நபரோட உயிர் தான் முக்கியம் தானே அர்த்தம். அதே தானே விஜய்க்கு இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது. அதைத்தானே வந்து அன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கும் இருந்துச்சு. அப்போ சாதாரண மனிதனின் உயிரை விட நம்மை ஆளுகிறவனின் உயிர் முக்கியம்னு சொல்லுகிற இடத்தில் அதையும் தாண்டி ஒருத்தர் உள்ளே போயிட்டு வராருன்னா, நான் உங்களோட இருக்கிறேன், இது ஒரு உயிர்கொல்லி நோய், இது ஒரு கொடூரமான காலகட்டம், நான் எங்கேயோ இருக்கேன்னு இல்லை, உங்களோட பக்கத்துல இருந்து நான் ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்றதுலாம் ஒரு தலைவனுடைய தலைமை பண்பு இருக்குது. இன்னும் கூடுதலா அதே பழைய முதலமைச்சர் சொன்ன ஒரு செய்தியும் இருக்குது. அவர் நாட்டுக்குத்தான் முதலமைச்சர், வீட்டுக்கு வந்து அவர் கணவர், அப்பா, இதுதான் அந்த குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல அவருடைய. ஆமா, துர்கா ஸ்டாலின் வந்து
கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எமோஷனலான சீனுங்க. திரைப்படத்தில் நீங்கள் பார்க்க முடியாதது. நான் ராஜ்யபாரம் தாங்கி இருக்கிறேன், ராஜ்யத்தின் பொறுப்பு என் தலையில் இருக்கிறது, நான் மக்களுக்காக போய் களத்தில் நிற்கிறேன், அந்த மக்களுக்கு நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக நான் போகிறேன், அவங்களுக்கு நீங்கள் போய் இருக்கீங்க, எனக்கு யார் இருக்கிறா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அழுதது இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் திரைப்படமாக பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த சீனை அப்படியே வச்சுக்கோங்க, இது ஒரு குடும்பத்துக்கான சீனு, இது வந்து ஒரு ஹீரோ அளவிலான ஒரு சீன். இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, மனைவி ஒரு நபரோடு இவர் வந்து தவறான உறவில் இருக்கிறார், சரிங்களா, இவங்க வெளிநாடு போகிறாங்க, வெளிநாடு போயிட்டு வந்து பையில் கால் போடுற மாதிரியான ஷூ போட்டிருக்க மாதிரியான வீடியோக்கள், நாய்க்குட்டியை எடுத்து கொஞ்சுவது மாதிரியான ஃபோட்டோக்கள், ஒரே கண்ணாடியில் நின்று இப்படி ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போடுகிற ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் எனக்கு காட்டுவதன் மூலமாக எனக்கு மனவேதனை அடைகிறது, என்னால் இதை தாங்கிக்கிட முடியல, மன உளைச்சலாகுது, இதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னையும் என் குழந்தைகளையும் நீண்ட நாட்களாக வீட்டு சிறையில் வைத்தது மாதிரி வச்சிருந்தாரு, எங்களுக்கு எந்த செலவினத்துக்கும் பணம் கொடுக்கவில்லை, உரிய மரியாதை கொடுக்கவில்லை, 2021 நிலைமை இதுதான், நான் ரொம்ப பெரிய மன உளைச்சலில் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த பெண்மணியோடு கூட்டிகிட்டு ஒரு வெளியில் வராரு. சரி, இது அன்னைக்குத்தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முதற்கொண்டு கேக்கு வெட்டி வெளியில் போடுறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறதெல்லாம் பிறகு உங்களோட 27 வருடம் வந்து வாழ்ந்த உங்கள் துணைவியார் சொல்கிறாங்க, அப்போ நீ என்ன சொல்கிறது, நீ என்ன வேணாலும் நடத்திக்கோ, வீட்டுக்குள்ளே உனக்கு அனுமதி கிடையாது. அந்த அம்மா அதையும் மென்ஷன் பண்ணியிருக்குது, வீட்டுக்குள் நான் வர வேண்டும், எனக்கு பனையூர் வீட்டில் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குது. இதையெல்லாம் அனுமதி கொடுக்காமல் குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரையும் வெளியில் நிறுத்திட்டு வேறொரு வீட்டில் உட்காந்து கேக்கு வெட்டி விளையாடுவது, அந்த கேக்கை போட்டு அந்த வீடியோக்களை போடுவது, இதுதான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு படத்தில், நீங்கள் விஜய் வந்து திரைப்படத்தில் ஹீரோ, ஆனால் நிகழ்காலத்தில் நடக்கிற சீனெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனை விட ஒரு சாடிஸ்ட் அல்லது ஒரு வகையான குரூர புத்திக்காரர்கள் எப்படி செயல்படுவார்களோ அப்படித்தான் அவர் இயங்குறார். நீ என்ன கேட்கறது? இல்லைன்னா நாம அதுதான் சொல்றோம். அப்போ 41 பேர் உயிர் இழந்த போது அந்த இடத்தில் நிக்கல, ஓடிட்டாரு. சரி, ஒரு வார்த்தை கூட பேசல, ஓடிட்டாரு, ஓடினாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு வரலும் மாராத்தான் ஓடி இருக்கிறாரு. அது எதற்காக ஓடப்பட்டிருக்குது? ட்ரக்கு, அதற்கு விழிப்புணர்வு. அவருடைய அமைச்சர் மனித வளத்துறை அமைச்சர், ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸை பாதுகாக்க வேண்டியது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸோட அமைச்சருடைய வேலை. ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன? அவருடைய ஆரோக்கியத்திலிருந்து அவருடைய வளம்ங்கிறது அது எல்லாத்தையும் சேர்ந்து இருக்குது. அந்த அமைச்சர் பேப்பர்ல அப்படி தடவுறாரு. இல்ல, அது குழந்தைக்கான மருந்து, அது மாத்திரையைத்தான் நாங்க அப்படி கொடுத்தோம், ஆனா அதை இப்படி தவறுதலா கில்லி சரத் தானே அவர் பேரு, கில்லி சரத். அதாவது மாத்திரைய எந்த உலகத்தில் யார் வீட்டில், எல்லோரு வீட்லேயும் புள்ள பிறந்திருக்குது, எல்லாரும் புள்ள பத்துருக்காங்க. எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது. முதல்ல சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது பீடியாட்ரிஷியன் முதல்ல மாத்திரைன்னே ஒன்று கொடுக்க மாட்டாங்க. நல்ல பீடியாட்ரிஷியன் 10 வயசு பிள்ளைகளுக்கு கூட மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சஸ்பென்ஷன்ஸ், எல்லாம் சொட்டு மருந்துகள் தான். நீங்கள் அமாக்சிலின் வித் பொட்டாசியம் கிளாவினேட்டடே கொடுக்குறதா இருந்தால், நான் சொல்கிறது அது மாத்திரை இருக்குது, அது பெரியவங்களுக்கு. சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த கிளாவினேட்டடை வந்து சஸ்பென்ஷனாக தான் கொடுப்பாங்க. அதுலேயும் ரொம்ப மைல்டான சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க, சரிங்களா. மாத்திரையை பொடி செய்து கொடுக்க மாட்டார்கள், ஒன்று. இன்னொன்று, மாத்திரையை எப்படி இந்த ஏடிஎம் கார்டுலையும் 500 ரூபா நோட்டை வச்சு உடைச்சிட முடியும்? நீங்கள் எனக்கு உடைச்சி காட்டுங்க. இன்னொன்று, இந்த மாதிரி அந்த ஏடிஎம் கார்டையும் இந்த ரூபாய் நோட்டையும் வைத்து இந்த செய்கிற இது இருக்கு இல்லையா, அது எக்ஸாக்டா கொக்கைன். இதே மாதிரியான இந்த உயர் ரக வஸ்து இருக்கு இல்லையா, அதில் கூட வந்து ஒரு தோழர் சொல்றாரு, என்னன்னா சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர் சொல்றாரு, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ரொம்ப சொற்பமாக, ரொம்ப 0.04% தான் இந்த கன்சப்ஷனில் இருக்குது, அப்படிப்பட்டதெல்லாம் லேசிக்கில் கிடைக்காது, அதனால இவர் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதுலேயே ஒரு நயமான விஷயம் இருக்குது. இந்த 0.4% இருக்கக்கூடிய மிக அரிதான ஒரு நபர்கள்ல இவர் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இல்லையா? என்ன எத்தனை திரைப்படங்கள் பார்த்துருக்கிறோம். எதில் நான் இன்னும் கேள்வி கேட்குறேன் என்ன அப்படின்னா, இல்ல, இப்ப அவங்க குறிப்பிடுற மாதிரியே வச்சாலுமே கூட
இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. அப்படி இல்லட்டினாலுமே கூட ஒரு வெகுஜன மக்கள்ல சாதாரண சாமானியனா இருக்கும்போது இருந்தாலுமே கூட அப்படி ஒரு வஸ்துவை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து பப்ளிக்கா ஒரு வீடியோ எடுத்துட்டா அதை பயன்படுத்துவாங்க. அது ஏங்க, அவர் அதுல அது கெத்து காட்டுறதுக்காக இந்த இந்த அரசினுடைய இந்த அரசு இருக்குல்ல, அந்த அரசினுடைய தலைவரின் உணர்வே எப்படிப்பட்டது? ஏங்க உங்களுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குது, இதை பற்றி உங்களுடைய மனைவி கொடுத்துருக்கா? ஆமாய்யா, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்யா. இந்த பதிலை நீங்க எங்கேயாவது கேட்க முடியுமா? இல்ல, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் அவர்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப அவங்களோட இதுல இருந்து எடுத்து பார்த்தாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து என் மேல பழி போட்டாங்க. இப்ப நீங்க முன்னதாக குறிப்பிட்ட கரூர் சம்பவமா இருக்கட்டும், அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என் மேல திட்டமிட்டு எனக்கு அவதூறு பரப்புறாங்க, என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. ஏங்க, அதை எப்படி நீங்க ஏங்க கேக் வெட்டினது நீங்கள் இல்லையா? யாரோ வெட்டினாங்களா? நாய்க்குட்டியை கொஞ்சியது நீங்கள் இல்லையா? யாரோ கொஞ்சினாங்களா? அல்லது கல்யாண மாப்பிள்ளை வேஷத்துல 2 பேரும் ஜோடி போட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்தீர்களே, அது யாரோ செஞ்சதா? இதெல்லாம் எப்போ நடக்குது? இதெல்லாம் உங்களுடைய மனைவி கேஸ் கொடுத்ததுக்கு பிறகு நடக்குது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது? நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் அவதூறு. இது அவதூறா? ஏங்க, என் கண் முன்னால ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்குது, அல்லது ஒரு கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கொள்ளைக்காரன்ட்டே போய் கேட்டீங்கன்னா, என்னங்க என் மேல அவதூறு பரப்புறீங்க, நான் நல்லவங்கன்னு அவர் சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? உங்கள் கண் முன்னால் நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு சாட்சி தேவையா? நீங்க அதான் சொல்றாங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல. கைப்புண்ணு கண்ணாடிலாம் சாட்சி. விஜயினுடைய குற்ற செயல்களுக்கு, விஜயினுடைய செயல்பாடுகளுக்கு நாம வந்து வெளியில இருந்து தேட வேண்டியதில்லை. கரூர் சம்பவத்துக்கு அவன் என்ன சொல்றாங்க, சிபிஐல இருக்குது, இதை பற்றி பேசக்கூடாது. என் மேல பழி போடுறீங்க. யார் மேல பழி போடணும்? நேரத்திற்கு வராததும் வந்தும் நெருக்கடி அதிகமான இடத்தில் நான் போயே தீர்வேன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்லையும் மீறி போனதும் யாருடைய குற்றம்? இதெல்லாம் இல்ல. அவ்வளவு நெருக்கடி நடந்துகிட்டு இருக்கு, நான் ஒரே ஒரு பாட்டாவது பாடிட்டு வெளியில வந்துடுறேன். எவ்வளவு பெரியது. சரி, அப்படி நடந்தது கூட மறுபடியும் நின்று மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? இவ்வளவு இருக்குது, ஒரு பதில் கிடையாது. செத்தவங்களை உலகத்திலேயே, எந்த உலகத்திலேயும் செத்தவங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டுட்டு தன் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அல்லது தனக்கு வாகாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கூப்பிட்டு வந்து பாண்டிச்சேரியில ரூம் போட்டு ஏசி ரூம்ல போட்டு ஆறுதலுக்கு சொல்றாங்கன்னா, இது எவ்வளவு பெரிய ஆறுதல் இது? நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, இது வந்து ஏதோ அவதூறுன்னு. பல்லு இருக்கிறவன் பக்காடா சாப்பிடுவான்னு சொல்றதுலாம் என்னங்க இது? நான் என்ன சொல்றேன், அந்த நபரை கூப்பிட்டு, அந்த சொல்ற நபர் இருக்காருல்ல, வாங்க, பல்வீர் சிங்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி பல்லு இருக்கிறவன் பக்காடா சாப்பிட்றான், உனக்கு என்னடான்னு கேளுங்க, அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? என்ன விளையாட்டு இது? யாரை நீங்க வந்து எவ்வளவு கேவலமா நடத்துறீங்க? மக்களை கிள்ளுக்கீரையாக இவர்களுக்கு இவெல்லாம் நீங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய, நீங்க டிடிவி தினகரன் சொன்னார், காலிகுலாவின் ஆட்சி நடக்கிறது. காலிகுலாவின் ஆட்சினா அங்க மனிதர்களை மிருகங்களை விட மோசமா வச்சு சர்க்கஸை காண்பிச்சது அவர் தான். இருக்கிற காட்டு விலங்குகளை எல்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டு மனிதர்களை கொல்ல விட்டு சர்க்கஸ் முதல்ல காலிகுலால தான் ஆரம்பிச்சுது. மக்கள் எல்லாம் கேளிக்கைகளை கும்மாளத்தில் இருந்தாங்க. அதே நேரத்தில் தான் சக சொந்தக்காரர்களை கொன்னான், எல்லாத்தையும் கொன்னான், எல்லாரையும் கொன்று வீழ்த்தினான். சரிங்களா? இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. மக்கள் மதிமயக்கத்தில் இருந்தான். அரசன் நமக்கு ஏதோ பண்றான், ஏதோ பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறான்னு. அப்படிப்பட்ட காலிகுலாவின் ஆட்சியில் ஒப்பிட்டு இந்த இவர் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்தில் காலிகுலா ஒரு சாடிஸ்ட், அவன் ஒரு மோசமான மனோநிலை கொண்ட ஒரு சைக்கோ. ஆனா அந்த சைக்கோ பார்த்து இருக்கக்கூடிய ஒரு அரசன் வாய்த்தால் அந்த மக்களும் அந்த சைக்கோ பார்த்துக்குள்ள மாறிடுவாங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாமுமே நார்மலைஸ் செய்யப்படுகிறது. ஒரு ஒரு மனைவி கோர்ட்ல நிற்கும் போதே இன்னொரு பெண்ணோடு இருப்பது இயல்பு. அதுல என்ன இருக்குங்க? தெருத்தூக்குறவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். நான் அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், வேணா எதுவா வேணாலும் இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இது எல்லாம் அவர் என்னங்க சொன்னாரா? அவர் இதை சொல்லல, அவர் வேற ஒண்ணு சொன்னார் இல்லையா? போட்டோ தானே வருதே, அவர் இல்லையா போட்டோல? அங்க மட்டுமா வருது? சாவு வீட்லயும் வர்றாங்க. ஒரு சாவு வீடா 2 பேர் வராங்க, ஒரு கல்யாண வீடா 2 பேர் வராங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? இதுக்கு மேலேயும் அந்த அம்மா வந்து போட்டோ போடுறாங்க. அவரா போட்டோ போட்டாரு?
இதெல்லாம் எவ்வளவு கேவலமாக, இதைவிட தமிழா மானம் நிறைந்த தமிழா, பகுத்தறிவு நிறைந்த தமிழ்நாடு, என்னத்த சொல்றது? இப்படி மானங்கட்டு போய், இப்படி வெக்கங்கட்டு போய், ஒரு திரை நடிகன் மேல இவ்வளவு கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நாம் வாழுகிறோம்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. நான் அதான் சொல்றேன், மறுபடியும் அந்த காலிகுலா கதைக்கு வரேன். ஒரு காலிகுலா மாதிரியான ஒரு சர்வாதிகாரி, ஒரு சர்டிஸ்ட் ஆளும்போது மக்களும் அதே மாதிரியான அதை நார்மலைஸ் செய்கிற சர்டிஸ்ட் மனோநிலைக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய இந்த முட்டு கொடுப்பு இருக்கு இல்லையா. நான் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்றேன். இப்போ சரத் வந்து இப்படி இதை வச்சு இப்படி நசுக்குனாரு. அது வந்து குழந்தைக்கு வந்து 1.5 வயசு குழந்தைக்கு மருந்து நசுக்குனாரு, மாத்திரை நசுக்குனாருன்னு சொன்னீங்கல்ல. ஒரு வேளை அடுத்த ஷாட்டு அவர் இப்படி எடுத்து இப்படி இழுத்த மாதிரி ஒரு ஷாட், அந்த வீடியோவும் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க மனைவியும் அவரும் சேர்ந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை ரொம்ப பாவங்க, அவர் ரொம்ப வீக்கா இருந்தா அவளால் அந்த மாத்திரையை சாப்பிட முடியல, அதுக்கு பதிலாக அவர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுத்துருவீங்களா நீங்க? அது ஏதாவது மறுக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது, நான் என்ன சொல்றேன், எதை வேண்டுமானாலும் முட்டு கொடுக்க முடியும்னு சொன்னா ஒருத்தர் சொல்றாருங்க. இந்த கேக் வெட்டினார் இல்லையா, த்ரிஷாவோட விஜய் இருந்து கேக் வெட்டின அந்த போட்டோ வெளியில வருது இல்ல, அதை வந்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆதரவாளர் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பழைய போட்டோ. 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொட்டு வச்சிருந்தாரா? இன்னொன்று, அந்த கேக் எங்கே ஆர்டர் செய்யப்பட்டது, எங்கேயோ பெங்களூர்ல எங்கேயோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். அந்த கடையில் இப்போ அந்த கேக் அதிகமாக வித்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நியூரோ மன்னன் வந்து நாடு பற்றி எரியும் போது ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தான் அப்படின்னு ஒரு செய்தி வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே அமோனியா வாயுவில் அந்த தாக்கப்பட்டு 13 பேரை நம்ம செத்து போனாங்க நீங்கள் திருவள்ளூர் பக்கத்தில், சரிங்களா? இந்த இது நிகழ்வு நடக்கும்போது தான் இவர் கேக் வெட்டி கொண்டாடுறாரு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் ரோட்ல நின்று கஷ்டப்பட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் கேக் வெட்டி கொண்டாடுறாரு, சரிங்களா? கரண்ட் இல்லாமல் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் தவிச்சு போராட்டத்தில் இருக்கும்போது தான் அவர் கேக் வெட்டி கொண்டாடுறாரு. விவசாயிகள் எங்களுக்கு போதாது, நீங்கள் அறிவிச்சது ஏமாற்று வேலைன்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் எல்லாத்தையும் செய்கிறாரு. அப்போ இவ்வளவு நடக்கும்போது நீங்கள் யாரை ஒப்பிட்டு பார்க்கணும்? அந்த நியூரோ மன்னன் ஃபிடில் வாசித்தான் தெரியுமா? எங்க ரோம் நகரம் பற்றி எரியும் போது ஃபிடில் வாட்சான்னு சொன்னாங்க. இப்போ ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஜய் வெட்டிய கேக்கை ஆர்டர் செய்வதற்கு குவியுது அந்த ஆர்டர் செய்யப்பட்ட இடத்துல பெங்களூர்ல. அது நியூஸ், அது வந்து ஒரு பத்திரிகை நியூஸ், அது நேஷனல் பத்திரிகையில நியூஸ், ஆங்கில பத்திரிகையில் நியூஸ். இப்போ இன்னைக்கு நியூரோ மன்னன் இருந்து அவன் ஃபிடில் வாசித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த ஃபிடில் வாங்கின கடையில் இன்னும் 4 ஃபிடில் வாங்குவதற்கு 4 பேர் அடிச்சுக்கிட்டாங்க ரசிகர்கள் அப்படிங்கிற நிலைமை. விஜய் ஒரு வேளை ஃபிடில் வாசித்தால், தமிழ்நாடு பற்றி எரிந்து விஜய் ஃபிடில் வாசித்தால் ஃபிடில் வாங்குவதற்கு போட்டி நடந்திருக்கும். இதுதானே அந்த கேக்கோட இது. ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு கூட. ரோமை விட கேவலமான, காலிகுலாவின் ஆட்சியை விட கேவலமான, இந்த நியூரோ மன்னனை விட கேவலமான ஒரு கொடூரமான காலகட்டத்தில் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்லை, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற விமர்சனங்களுக்கு தான் விஜய் அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்க போன இடத்துல திருச்சியில் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. இத்தனை ஆண்டு காலம் வந்து இந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தின போது மக்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகளா இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு வாக்கு செலுத்தின பிற்பாடு தான் வந்து மக்களை முட்டாள் என்பதும், மக்களை வந்து குற்றம் சொல்வதும், மக்கள் மீது இப்படியான ஒரு அவதூறுகளை பேசுவதும், நான் என்ன கவர்ச்சியினாலேயா முதலமைச்சரானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்போ நீங்க சொன்ன எல்லா விமர்சனமும் அதோட பொருந்தது. அப்படி பார்க்கிற போது மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுத்ததான விஜய் அவர்களை இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஏகோபித்த வரவேற்பு அந்த வார்த்தையை முதல்ல சொல்லக்கூடாதுங்க. 35%. இந்த 35%லையுமே நாம் ஆரம்பத்தில் இந்த இவர்களுடைய ஆதரவாளர்களை நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே, விஜய் ஓட்டு போடுவதற்கு முன்னாடியே விஜய்க்கு ஆதரவாக இருந்த கூட்டத்தை நம்ம தற்கூரின்னு தான் சொன்னோம். இன்னைக்கு நேற்று தற்கூரின்னு சொன்னவங்க இன்னைக்கு அறிவாளி ஆயிடுவாங்களா? கிடையாது, இன்னைக்கும் அவங்க தற்கூரி தான், சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தற்கூரி கூட்டம், டைஹார்ட் ஃபேன்ஸ், விஜய் எதை செஞ்சாலும் பரவாயில்ல, எவ கூட போனாலும் சரி பரவாயில்ல, எது எப்படி கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதற்கு நாங்கள் முட்டு கொடுப்போம், எங்களுக்கு தேவை விஜய் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு 5-10% 5 to 8% கூட. அதாவது அந்த இந்த 8% பெரிய கூட்டங்க. பார்க்கறதுக்கு அது வந்து நம்பர் கம்மியாக தெரியும்.
7.5 கோடி மக்கள்ல 8% எத்தனை கோடி மக்கள், எத்தனை லட்சம் மக்கள். ஆனா அது வந்து அவ்வளோ பேர் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆனாங்க. நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. எங்களை நீங்க தற்கூரின்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு. ஏன் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா, இத்தனை காலமாக இந்த திராவிட ஆட்சி மேல ஒரு போர் இருக்குது. இந்த போர் வந்து சரியா தப்பா அது வேற விஷயம். நீங்க 30-40 ஆண்டுகள் ஆண்டீங்கன்னா எவ்வளவு சிறந்த ஆட்சியை கொடுத்தாலும் கூட உங்கள் மேல ஒரு அலிகேஷன் வரும். ஒன்றும் வேண்டாங்க, கடாஃபின்னு ஒருத்தர் இருந்தார். கடாஃபி இருந்த காலகட்டத்தில் அந்த லிபியாங்கிற நாடு மிகப்பெரிய மாற்றங்களை கண்டது. யாருக்கும் அங்கே எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஃப்ரீ, ரோடு ஃப்ரீ, கல்வி ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அங்கே கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை வைத்து தண்ணீரே இல்லாத அந்த நாட்டுக்குள்ள புது தண்ணி ஓடுவதற்கான ஆற்றையே உருவாக்குனாரு. அதுபோக அந்த ஒட்டுமொத்த அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் தனி கரன்சி ஒன்று உருவாக்கணும் அப்படின்லாம் போராடினாரு. இப்படி பல்வேறு திட்டங்களை போட்டு அந்த மக்களை ஒரு மினி சொர்க்கம் மாதிரி. நீ அங்கே வந்து வேலைக்கு இங்கிருந்து நம்ம ஊர்ல இருந்து இந்த மற்ற நாடுகள்ல இருந்து தான் போய் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி அந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அந்த மக்கள் தான் அவரை வீழ்த்துறாங்க. ஏன்னு கேளுங்க, 40 வருடத்துக்கு 35 வருடத்துக்கு மேலே ஆள்றாரு. அதுக்கு மேலே அவர் கொஞ்சம் லிபரலாகவும் இருந்தார். அமெரிக்க ஊடகங்கள் அவரை காலி பண்ணிச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீண்ட நாள் ஒன்றை பார்த்து கொண்டே இருந்தோம்னா அது நல்லதாகவே இருந்தாலும் இது ஏன் மாற்றி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். சரி, அந்த மாற்றத்துக்கு திராவிடம்ங்கிற அந்த பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக நாம் எதையாவது ஒன்றை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு நேரம் எப்போ வந்துச்சு? ஜெயலலிதா இருக்கும்போது அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா? கிடையாது. கலைஞரும் ஸ்டாலினும் வந்ததுக்கு அப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் ஏதாவது இருந்துச்சா? அந்த இடத்துலையும் கிடையாது. அப்போ திமுகவுக்கு நேரடியாக கிடையாது. அதிமுக அங்கே அழிந்து போனது. 2016க்கு பிறகு அதிமுகவுக்குள்ள தலைமை இல்லை. ரஜினி அங்கே வராரு, வெற்றிடம் விழுந்து விட்டது அப்படிங்கிறாரு. 19ல் அவரே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 10% தாங்க எனக்கு தேரும், என்னால் நிற்க முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் பார்க்க முடியாது, என்னை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களின் வாழ்க்கையை நான் ரோட்டில் இழுத்து விட தயார் இல்லைன்னு சொல்லி விலகிக்கிடுறாரு. அப்போ ஒரு வெற்றிடம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது அதிமுகவில் தான் இருந்துச்சு. அந்த அதிமுக ஒரு ரசிக மனோநிலை கொண்ட ஒரு ரசிக கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு அப்போ அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களும் கூட பழைய ரசிகர்கள்ங்கிறதுனால நிகழ்காலத்தில் அவர்கள் ஒரு அரசியல் தெளிவுபட்ட கூட்டமாக வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அரசியல் படுத்தப்படாமல் முழுவதுமாக நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இதுலையும் என்ன வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு ஐபிஎல் மேட்சை பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களுக்கு அரசியல் பற்றியே தெரியாது. இன்னைக்கும் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது கீழே பல கமெண்ட்டு என்ன போடுறாங்க, நான் என்ன படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது பார்த்துக்கிட்டு இருந்தேன், வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் வந்து சட்டமன்றத்தை பார்க்குறேன், என்னையை நீங்கள் வளர்த்து விட்டது நீங்கள் என்ன அப்படிங்கிறான். அது இல்லை பிரச்சனை. அவர் எந்த அடிப்படையில் வளர்த்தாரோ அதே அடிப்படையில் தான் அவர் இங்கேயும் நடந்துக்கிட்டாரு. நீ அங்கே திரைப்படத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன் ராஜா, உனக்கு இங்கே நான் திரைப்படம் காட்டுறேன் அப்படின்னு நடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. எங்கே காணுங்கிறாரு. அப்போ இந்த நடிப்பை எல்லாம் யாருக்காக செய்கிறார்? உங்களுக்காகவோ எனக்காகவோ செய்யலை. ஓட்டு போட்டார்களே 35% ஒரு குறிப்பிட்ட பகுதி, அவர்களுக்காகவும் கூட கிடையாது. இன்னைக்கு அவங்கெல்லாம் தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. ஏங்க அவங்க வீட்டில் கரண்ட் கிடையாதுங்க. பெரம்பூரில் அவங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன், விஜயை நம்பி விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் வீடுகள் பெரம்பூரில், திருவள்ளூரில், இங்கே திருவிக நகரில் சுற்றி கரண்ட் கிடையாது. ஏன் பாலவாக்கத்திலே கரண்ட் கிடையாது. அவங்க வீட்டிலே போய் இருந்து சண்டை போட்டு நிலாங்கரைகள் நின்னாங்களே. ஸோ பல பேர் வீட்டினுடைய கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. கரண்ட் மட்டுமா? விவசாயிகளாக இருந்தால் விவசாயத்துக்கு கடன் ரத்து கிடையாது. அப்போ எல்லா பிரச்சனைகளிலும் கும்முடி பூண்டில் இருக்காங்க. கும்முடி பூண்டி மக்கள் அங்கே ஒரு குழந்தைக்கு இவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது. அந்த மக்கள் ரொம்ப திருப்திகரமாயிட்டாங்களா? பரவாயில்ல, விஜய் வந்தார், எல்லாத்தையும் சிறப்பாகிட்டார் நம்புறாங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் மீது அவருடைய அந்த அந்த திரை கவர்ச்சிங்கிறீங்களா, என்கிட்ட என்ன அப்படிங்கிறாரு. அது இருக்கு. அதுதான் ஒரு காலத்தில் ஒரு படம் ஓடணும் அப்படின்னு சொன்னால், 80களில் படம் ஓடணும்னா சிலுக்கு பாட்டு வேணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வேற ஒரு டிஸ்கோ சாந்தி, அதுக்கப்புறம் வேற ஒரு நடிகை, அப்புறம் சினிக்கி வந்தான்னு அவர் இப்படி ஒரு ஐட்டம் சாங் போடுவதற்கு ஒரு இடம் உண்டு. அப்புறம் நீங்கள் திருப்பாச்சியா அந்த படத்தில் நயன்தாரா கூட்டு வந்து உங்கள் படத்துல வச்சு ஆட வச்சிங்க. சன்னி லியோனே வந்து ஆடினாங்க. இதே மாதிரி ஒரு அந்த கவர்ச்சி தேவைப்பட்டது. இப்போ இன்னைக்கு அரசியலில் நீங்கள் தேவைப்படுறீங்க. இன்னைக்கு பல கட்சிகளும் எதுக்காக தேடி ஓடுது? நான் அரசியல்ங்கிற
மெயின் பிக்சரை ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஏன் உங்களை தேடி வர்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க தான் ட்ரெண்டு. 80களில் சில்க் ட்ரெண்டு, அதுக்கு பிறகு டிஸ்கோ சாந்தி, அதுக்கப்புறம் நயன்தாரா, இப்போ நீங்க தான் அந்த ட்ரெண்டுங்கிற அளவில் உங்களை தேடி வருகிறார்கள். இதை திரைக்கவர்ச்சின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இப்ப நீங்க சொல்றதே நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் வந்து அவரை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க நகரலையே. ம். தேர்தலுக்கு பிற்பாடு மக்களுடைய மேண்டேட்டரி எந்த பக்கம் இருக்கு அப்படின்னும் போது, இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே தத்துவார்த்த ரீதியாக நாங்க கொள்கை கூட்டணின்னு சொன்ன கூட்டணியிலிருந்து நகர்ந்து போறத நீங்க எப்படி இப்படி ஒரு கவர்ச்சிக்காக போனாங்கிறத சொல்ல முடியும்? மறுபடியும் சொல்றாங்க, போன படத்துல நான் வந்து நான் 80களில் நான் இப்போ திரைப்படம் எடுக்கிறேங்க. நான் வந்து ஒரு பழம்பெரும் டைரக்டர். என் படத்துல சில்க்கு பாட்டு வைக்கல. ஆனா இப்போ போன படத்துல சுமாரா ஓடி இருக்குது. இன்னொரு படம் அது நல்லா சூப்பரா ஓடி போச்சு. என்ன சொல்றாங்க, அப்போ மக்கள் பார்க்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? படம் செல்லுபடியாகுது. உடனே என்ன பண்றாங்க, 3ஆம் பிறை படத்துக்கும் பொன்மேனி உருகுது பாட்டுக்கு ஏதாவது தேவையா? அந்த படம் நல்ல கதை உள்ள படம், ஏன் அந்த பாட்டு வைக்க வேண்டியிருக்குது? அன்னைக்கு இது தேவைப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ட்ரெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த திரைக்கவர்ச்சிக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. கொள்கையாவது கோட்பாடாவது இன்னைக்கு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மகேந்திரன் அவர்லாம் எவ்வளவு சீனியர், எவ்வளவு கம்யூனிசம், தாஸ் காப்பிட்டல், அது இது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு நம்ம விட மிகப்பெரிய களத்திலையும் படிப்புலையும் எல்லாவற்றிலையும் முன்னேறி இருக்கிற அவர் இன்னைக்கு அவங்ககிட்ட நான் விசில் புரட்சியை பார்க்கிறேன் அப்படின்னு போய் ஜெல்லாகிறாருன்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாங்க முடியாத பொருள் என்று ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு நாடு. இந்த கவர்ச்சிக்கு பின்னால், திரைக்கவர்ச்சிக்கு பின்னால் சாதாரண இளைஞர்கள் மட்டும் இல்லை, கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொள்கையெல்லாம் கழட்டி தூர போட்டு போறதுக்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இது காட்டுகிறது. அப்ப அந்த 35% சொல்றீங்க இல்லையா, அந்த 35%ல் 10% பேர் இப்படி வெறித்தனமாக இருக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 15, 20, 25% பேர் நடுநிலையாளர்கள். ஏதாவது ஒரு புது மாற்றம் நடக்கட்டும், இந்த திராவிட கட்சிகளே ஆண்டுகிட்டு இருக்கு, நம்ம புதுசாக தான் கொடுத்து பார்ப்போமேன்னு நினைச்சாங்க. அப்படி கொடுத்து பார்ப்போமேங்கிற எண்ணத்தில் உள்ளவர்கள் தான் சீமானுக்கு 4% போட்டாங்க. அப்படி கொடுக்கணும்னு நினைச்சவர்கள் தான் அண்ணாமலை புதுசா வந்தபோது ஆஹா ஓன்னு நினைச்சாங்க. அப்படி ஏதாவது புதுசு வேணும்னு நினைச்சவங்க தான் கமலஹாசனுக்கு ஒரு குறிப்பிட்ட 4% கொடுத்தாங்க. விஜயகாந்த் ஏதாவது ஒன்று புதுசா வருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி வருகிறவர்கள்ட்ட எல்லாம் இந்த ஏற்கனவே இருக்கிற 2 பேரை தாண்டி எதையாவது ஒன்று செய்யலாம்னு நினைச்சாங்க. ஆனால் விஜய்க்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சுது. ரஜினிக்கு கிடைக்காது கூட. ரஜினிக்கு உடல்நிலை சரி கிடையாது. ரஜினி மும்மரமாக இருந்திருந்தா அவர் தமிழனான்னு சொல்லி சீமான் ஈஸியா அடிச்சிருவார். விஜய்க்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் அம்மா தான் தமிழ் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அப்பா தமிழ்ங்கிறதுனால விஜயை அந்த கேள்வியை கேட்க மாட்டார். அப்போ விஜய் அதனால தான் ஆள போறான் தமிழன்னாரு. விஜய் எவ்வளவு நயமான ஆள் பாருங்க. அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா, தளபதினா கானா பாட்டு பாட வந்தேன்டான்னு தளபதிங்கிற ரஜினியின் படத்தையும் அண்ணாமலைங்கிற ரஜினியின் படத்தையும் காட்டு, அவரோட தம்பி நானு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த பவரை உருவி, அவருடைய ஸ்டைலு, தண்ணி சரக்கு அடிச்சு இப்படி ஊத்துறது, கண்ணாடி தூக்கி இப்படி போடுறது, சிகரெட்டை போடுறது, எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு வளர்ந்து வந்த விஜய் அண்ணாமலை தம்பின்னு பாட்டுலையும் வச்சார். எப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் சீமான் அவரை அடிக்கிறது, அதாவது அவர் தமிழர் இல்லைன்னு சொன்ன ஆரம்பிச்ச உடனே ஓஹோ நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு நாளைக்கு நம்ம இப்போ இதுக்கு வர்றதா இருந்தால் நம்மளுடைய தமிழன் இல்லைன்னு எவனும் சொல்லிடக்கூடாது, அதனால நான் தமிழன், ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு திட்டமிட்டு பாட்ட வைக்கிறாங்க. சரிங்களா? தெரியாமலாம் நடக்கல. இப்போ விஜய் இவ்வளவு பதவி வெறியோடு மிக நுட்பமாக திரைப்படத்தில் இருக்கும் போதே செயல்பட்டு தான் இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த அடைஞ்சதுல நான் சொல்றதுல இந்த புது மாற்றம்ங்கிறது இந்த இடத்துக்கு சரியா அமைஞ்சு போச்சு. 5 ஆண்டு காலம் திமுக ஆண்டு இருக்குது. அவங்க மேல பெரிய அலிகேஷன்ஸ் அண்ட் ஆன்டி இன்கம்பன்சி எதுவும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆன்டி இன்கம்பன்சினா பல இடங்கள்ல எம்எல்ஏக்களை அடிச்சு துரத்துற இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? கடந்த காலங்களில் நடந்திருக்குல்ல, எத்தனை தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அடிச்சு துரத்தப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சா? 91, 96 நடந்த மாதிரி நடந்துச்சாங்க? கிடையாது. இந்த அரசு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வேற ஒன்றை மாத்தி பார்ப்போம் அப்படின்னு போடப்பட்டது தான் இது. அவர்கள் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. நீங்க கேட்குறீங்க இல்லையா, இந்த 50 நாள் ஆட்சி, 50 நாள் ஆட்சி, எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை,
எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவங்கள், எதுக்காவது ஒன்றுக்காவது அவசர கதியில ஒரு மாற்றம் நடந்ததா? தூய்மை பணியாளர்களை இது தனியார் மயமாக்குறதை எதிர்த்து அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. அரசு அங்க இதெல்லாம் பண்ணுச்சு. ஏன்னா திமுக அரசு தன்னால் ஆனதை செய்தது. அவர்களுக்கு எதையாவது ஒன்று கொடுத்து இன்சூரன்ஸ் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், வீடு புதுசாக கட்டி கொடுக்குறேன், எதையாவது ஒன்று காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு நெகிழ்ச்சி ஏதாவது ஒன்று சமரசத்தையாவது பேசிச்சுது. நீங்கள் எதையாவது பேசுனீங்களா? சத்தம் இல்லாமல் அதுதாங்க அறிவிப்பு. நாங்கள் எதைத்தான் பண்ண போகிறோங்கிறீங்க. இங்கே ஒன்றுமே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு அவ்வளவு வீரியமாக எதிர்த்தார்கள், அவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இன்னைக்கு விஜய் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. அன்னைக்கு இன்னும் கூடுதலாக பாருங்க, அன்னைக்கு அவ்வளோ நெருக்கடி நடக்கும்போது அதை கூட வந்து விஜய் பார்க்கல. எவ்வளவு சொகுசான அரசியல். இப்போ நான் அரசியல் பண்ணணுங்க, நான் எதிர்கட்சி. அன்னைக்கு அவர் வந்து பார்ப்பதற்கு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அனுமதி தரல. திட்டமிட்ட ஒரு பெரும் ஜனத்திரள் கூடிரும், அந்த கூட்டம் கூடுச்சுன்னா அதை ஒடுக்கிடுவார்கள்னு வந்து அவங்க குற்றம். இன்னைக்கு ஓடுறீங்க, இன்னைக்கு கார்ல போறீங்க. ஏன் இன்னைக்கு மட்டுமே கார்ல போறீங்க? அனிதா செத்த அன்னைக்கு கூட போனீங்க, அதுக்கு பிறகும் பல இடங்களுக்கு போயிருக்கீங்க. ஏங்க எல்லாம் வரலாறு இருக்குங்க. இன்னைக்கு போற உங்களால அன்னைக்கு முடியாதா? அன்னைக்கே உங்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருந்துச்சுங்க, பவுன்சர் இருந்தாங்களே, தூக்கி தூக்கி வீசினீங்களே உங்க பவுன்சர்களை, ஆட்களை, உங்க சொந்த கட்சிக்காரங்களை வீசினீங்களே. சும்மா காரணம்லாம் சொல்லாதீங்க. போய் பார்க்கல, நான் ஒரு தேவ தூதன், நான் வந்து கல்ட், என்னை வந்து யாரும் பார்க்கக்கூடாது, நான் வந்து அதாவது என்னை நீங்க அணுகவே முடியாது, நான் பேசவே மாட்டேன். நீ பேசுன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்அஃபிஷியலா பேசுவேன். அதாவது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை என்ன, மேகத்தாட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, விவசாயிகளுக்கு நான் கொடுக்கணும்னு சொன்ன தள்ளுபடி கொடுக்கலையே, அதை ஏன் நீங்க இன்னும் முழுவதையா கொடுக்கல, எல்லாரும் ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்காங்களே, கரண்ட் பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எதையாவது பேசுற ஒன்றும் கிடையாது. வந்து நின்றுட்டு ஒரு குட்டி கதை சொல்றேன், அப்பாவை காணும் அப்பாவை காணும். அப்பாவை காணும் தான் ஒருத்தர் தேடிட்டு இருக்காப்புல, அந்த பையனுக்கு பதில் சொல்லுங்க. மகனை காணும்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த அப்பாவுக்கு பதில் சொல்லுங்க. என் புருஷனை காணும்னு ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்குது, அந்த அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அப்பாவை காணும்னு டயலாக் இங்க பேசாதீங்க. இது எவ்வளவு பெரிய, நான் என்ன சொல்றேன், இது மறுபடியும் உதயநிதி சொன்னார் அன்னைக்கு வெளியில வந்துட்டு, இன்னைக்கு ஒரு 10 ரீல்ஸ் தருன்னாரு. ரீல்ஸை தவிர நீங்கள் செஞ்ச ரியலான ஏதாவது சம்பவம் உண்டா? எந்த சிந்தனையும் அற்று உங்களை ஆதரிப்பவர்களை தவிர இந்த விஷயத்தை யாராலும் ரசிக்க முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் அதுதான் அவர் திரும்பவும் சொல்கிறாரு, சட்டப்பேரவையிலுமே அதை குறிப்பிடுறாரு. ஒரு 50 நாட்கள் அன்னைக்கு வந்து அவர் சொல்லும்போது 40 நாட்கள் தாண்டி இருந்த அரசாங்கம் அது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு நேர அவகாசம் வேணும். இப்போது அதே மாதிரி இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த புண்ணியவான்கள் பண்ணிட்டு போனதெல்லாம் இப்போ தான் நாங்கள் சரி செய்ய தொடங்கியிருக்கிறோம். பார்ட்டி ஃபண்டா கஜானாவை நோக்கி திருப்பி இருக்கிறோம் அப்படின்னு அதற்கான பதில்கள்லாம் அவர் சொல்றாரு. கடைசியா சொன்ன குட்டி கதை ட்ரெண்ட் ஆனதுங்கிறதுனால அந்த பதில்களை எல்லாம் நம்ம புறந்தள்ள முடியுமா? 717 கடைகளை வந்தவுடன் முதல் கையெழுத்து, இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட முதல் விளம்பரமே. அப்படியே ஆஹா ஓஹோ தெருலாம் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்ட்டு 2 நாள் மூடிட்டு 3ஆவது நாள் போர்டே இல்லாமல் வேற கடை திறக்கிறதும், அதே ஏரியாவில் வேற பார் திறந்து வைக்கிறதும், அதாவது சத்தம் இல்லாமல் எல்லாம் அப்படியே இயங்கிட்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள், வெள்ளை அறிக்கை கொடுங்க. 717 கடையில் எந்தெந்த கடைகள், எந்தெந்த ஏரியாவில். பிரேமலதா சொன்னிச்சு, காஞ்சிபுரத்துல அவங்க போய் நின்றுட்டு எல்லா பக்கமும் போய் சுற்றி பார்த்தேன், எந்த கடையுமே மாற்றப்படவில்லை, எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் எல்லா கடைகள் முன்னாடியும், அதாவது எதெல்லாம் முக்கியமாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அங்கே பகுதி வாழ் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ அந்த கடைகள் இப்போ அந்த எதிராக பெண்கள் போராடுறத பார்க்குறோம். நீங்கள் 717ன்னு சொன்னீங்களா, அப்போ இது ஏமாற்று வேலை இல்லையா? ஒரு சீட்டிங். 2வது, நாங்கள் வந்து அதனால் ஃபீஸ் கேரியலை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, அதனால் கரண்ட்டு. எங்கள் ஃபீஸ் கேரியல் காலையில் பிடுங்குறாம்னா, அதுவும் ஒரு ஏரியாவில் பிடுங்கினா ஒட்டுமொத்தமாக கரண்ட்டு வராமல் போமா? காலையில் பிடுங்குற ஃபீஸ் கேரியல் நைட்டு கரண்ட்டு போமா? என்ன ஒரு இது? அப்போ எவ்வளவு ஏமாற்று வேலை. ஒரு பக்கம் பாருங்கள், என்ன சொல்றதுன்னா, ட்ரக்கு பயன்படுத்துகிற ஒருத்தர் மனித வளத்துறை அமைச்சராக இருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ட்ரக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். யாருமே வந்து இப்படி பண்ணவே முடியாது, சரிங்களா? இது ஒன்று, இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொன்று, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவருடைய நெருங்கி அவர் கூட இருக்கிறவங்க 2 பேர் அந்த நிர்வாகிகளை சேர்ந்து ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்குறாங்க. ஏதாவது ஒரு நடவடிக்கை உண்டா அவர் மேல? என்ன நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு சிங்கப்பெண் படை வச்சிருக்கிறீங்க, யாருக்கு?
பெண்கள் பாதுகாப்புக்கு உன் கட்சிக்காரன் செய்கிறாங்க. சேலத்துல மணிகண்டன் ஒருத்தர் 50 பெண்கள் 8000 வீடியோ, ஒரு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு நிகரான ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்குது. அது ஈஸி, அப்படியே கடந்து போறாங்க. எங்க கட்சியிலேருந்து விலகிட்டாங்க, எங்க கட்சி கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய ஈஸியான ஒரு வேலை. அப்போ அதாவது முன்னாடி எல்லாம் ஒரு அரசு, அதாவது ஒரு குற்றம் நடக்கும், அரசு அதற்காக போய் நின்று வேலை செய்யும், அதை தடுக்கிறதுக்கு, அதை இது பண்றதுக்கு, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, கட்சிக்காரர்கள் குற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஏதாவது ஒரு தப்பு நடக்குன்னா 10ல் 5 இல்லைன்னா 10ல் 8 தாவேகா கான்டாக்ட் இருக்குது. இதுதான் கொடூரமான ஒரு நிலைமை. இதைத்தான் நம்ம சொல்றோம். இதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாம நீங்க நின்றுட்டு டயலாக் பேசிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப மக்களை 35% மறுபடியும் சொல்றேன், 10% உங்கள் ரசிகர்களை தவிர வேற யாராலையும் 80-90% மக்கள் இந்த விஷயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சட்டமன்றத்தில் நடந்தது என்பது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். இதுலயும் என்ன கொடுமை பாருங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்கிட்ட நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், செஞ்சுக்கிட்டவா அப்படின்னு கேட்குறேன். அவர் பாடுறதும் இவர் ஆடுறதும் அப்படியே தில்லானா மோகனாம்பாள்ங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அப்படித்தான் இருக்குது. அவர் கையா எங்க, அதாவது அவர் பேசும்போது குறுக்கிடக்கூடாதாங்க. எந்த உலகத்துலங்க இருக்குது? எந்த முதலமைச்சராக இருந்தாலும் ஏங்க, நீங்க நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது குறுக்கிட்டு உங்க அமைச்சர்கள் பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க, அதுக்கு முடியும். நீங்க பேசுறது ஏன் அப்படின்னா, நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்துருக்கீங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துருக்கீங்க, 3 நாள் ரிஹர்சல் போட்டு இதை இப்படி பேசணும்னு வந்துருக்கீங்க. அப்புறம் ஃப்ளோ கட் ஆயிரும். வடிவேலு சொல்லுவார் இல்லையா, ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது ஏன் இடையில குறுக்கிடுத, நீ பேசும்போது நான் ஏதாவது வந்தேனா அப்படிங்கிற மாதிரி தான் விஜயனுடைய பிஹேவியர் இருக்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த காவிரி தீர்ப்பாயத்துக்கு நான் உண்மொழிகிறேன், ஆமாங்க நான் ஏத்துக்கிடுறேங்கிறதுக்கு அப்படியே உளர்றாப்புல. இவ்வளவுதான். இதுதான் ஒரிஜினலா அவருடைய பேச்சு. வித்தவுட் ப்ரிப்பரேஷன்ல ஒரு 4 வார்த்தையை கூட உளராமல் பேச தெரியாத ஒருவர் தான் ப்ரிப்பரேஷனோட நின்றுட்டு டயலாக் பேசுறாரு. இதை ஒரு கூட்டம் ரசிக்குதுன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு அவர் தேவைப்படலாமே தவிர மக்களுக்கு அவர் தேவையில்லை. நீங்க இதை சொல்லி மக்களை தற்குறியா, மக்கள் அறிவில்லாதவர்களான்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் புத்திசாலிகள் தான். தெரியாதனமா போட்டாங்க, விவரம் தெரியாம போட்டாங்க. சில நேரங்களில் நாம தெரியாதனமா ஏதோ நல்லா புதுசா இருக்குது மார்க்கெட்ல, இது என்னதுன்னு சொல்லி ஒரு நாள் இதை வாங்கி பார்ப்போமே, எதையாவது ஒன்று வாங்கிடுவோம். அதை நம்ம சாப்பிட முடியாது, தலையில் அடிச்சுக்கிடுவோம். நான் 100 ரூபா நான் நாசமாக போச்சு அப்படின்னு தூரத்துக்கு போடுறோம். அதே மாதிரி தான் நாங்கள் ஆசையாக, அதாவது தெரியாதனமாக புதுசாக இருக்குது, ஏதோ ஒரு மாற்றம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு இன்னைக்கு தலையில் அடிச்சுட்டு 5 வருஷத்தை நாங்கள் வீணடிச்சிட்டோம். அல்லது 5 வருஷமா எத்தனை வருஷமோ எத்தனை நாள் ஓடுமோ அது வரலும் இவர்கள் பாடு, யாரு நம்பி வாக்களித்தவர்கள் பாடு மிகப்பெரிய திண்டாட்டம் தான் என்னுடைய கருத்து. இப்போ விஜய் அவர்களுடைய, இப்போ நீங்களும் அதே வார்த்தையை தான் திரும்ப முன்வைக்கிறீங்க, எத்தனை நாள் ஓடுமோ அப்படின்னு. முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரும் அப்படின்னு. அதற்கு முன்னாடி அவர் சொன்னதுக்கு தான் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. கூட்டணி கட்சிகள், இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் அவங்கெல்லாம் தான் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் தொடர்ச்சியாக போற இடங்கள் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தயவின் பேரில் தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான பதிலுரையும் சொல்லியிருந்தாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி எடுத்துக்கிடுறது அப்படின்னு சொன்னா, இப்போ நான் இப்போ நீங்க ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் விசிகாவுக்கு ஒருத்தர் வாக்கு போட்டிருப்பார். விசிகாவுக்கு யார் வாக்கு போட்டிருப்பா? திமுகவிலிருந்து. ஸ்டாலின் மட்டும் இல்லை, திமுக ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் வரலாலுமே கூட திமுக ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காண்டி தானே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி விசிகாவினுடைய இது கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்படி தானே போடப்பட்ட வாக்கு தானே. அதே மாதிரி தானே சிபிஐனுடைய வாக்குகளும் அதுதானே. அப்போ எல்லோருடைய அதாவது நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிற எல்லோரும், ஏன் காங்கிரஸ் முதற்கொண்டு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு அந்த வாக்குகளுக்குள் யார் இருக்கிறா? திமுக காரனுடைய நேரடி வாக்கு இருக்கா இல்லையா? நீங்க அது திமுக, அதாவது இதெல்லாம் விட்டுருங்க, காங்கிரசினுடைய இதெல்லாம் விட்டுருங்க, திமுக தான் வரணும்னு சொல்லக்கூடிய டைஹார்ட் திமுக ஒருத்தன் 10 பேர் ஓட்டு போட்டு தானே உங்களுக்கு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அந்த காங்கிரஸ்காரர் ஜெயிச்சிருக்காரு. மற்றவங்கள விட்டுருங்க, மக்கள் போட்டாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தீவிரமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் போட்டு தானே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ இந்த வாக்குக்குள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய, இன்னைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ்காரர் இருக்காருல்ல, அவருடைய வெற்றிக்கு பின் உள் தீவிரமான பல வருட
திமுக ஆதரவாளனுடைய வாக்கு இருக்கா இல்லையா? அப்ப அந்த அந்த காலில் தான் நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களை விரும்பி உங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் விட்டுருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்குள் எங்களுடைய வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த அரசு தாங்குமா தாங்காதா அப்படிங்கிறத இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை விட்டுருங்க. இப்போ உங்க கூட கூட்டணி அல்லது ஆதரவு, இந்த 2 நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்க. நீங்க எவ்வளவு பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டத்துல யார் நின்று போராடிட்டு இருக்கிறா? சிபிஎம் சேர்ந்த அந்த மகளிர் அமைப்பு தான் போராடிட்டு இருக்குது. சரிங்களா? ஜனநாயக மாதர் சங்கம் தான் போராடி, சிபிஎம் சேர்ந்தது. அதே தான் மணிகண்டனுக்கு எதிராகவும் சேலத்தில் போராடிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த அரசை எதிர்த்து யார் போராடிக்கிட்டு இருக்கிறா? சிபிஐ போராடிக்கிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய ஆட்சி வெறும் 50 நாள்னு சொல்றீங்க, நீங்க 50க்கு முன்னாடியே சொல்றேன். நான் 30-40 நாளைக்கு உள்ளாகவே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்க கட்சிகளை களத்து இறங்கி சண்டையிடுகிற அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. எத்தனை நாள் விட்டு கொடுக்க முடியும்? அம்பேத்கர் சிலையை வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு துருதி போடுறீங்க. சட்டசபைக்குள்ள பாஜகங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு வன்னியரசை கீழே உட்கார சொல்றீங்க. அப்போ பாசிச எதிர்ப்பில் அப்படியே, சனாதன ஆதரவில் அப்படியே இருக்கும்போது எத்தனை நாள் இந்த அற்ப லாபத்துக்காக, இந்த விஷயத்துக்காக இவர்கள் இணங்கி போக வேண்டியிருக்கும்? இன்னும் கூடுதலா ஒரு கொடுமையை பாருங்க. மகேந்திரனை நீங்க சிபிஐல இருந்து எடுக்கிறீங்க, அது செய்ய முடியுமா? ஒரு ஆதரவு கட்சிங்க, நீங்க திமுக அப்படி செஞ்சதுன்னா நீங்க விட்டுருப்பீங்களா? நான் சொல்றேன், பல கட்சிகள் இருந்துச்சு. ஏதாவது ஒரு கட்சியில இருந்து விலகி வந்தவர் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள எடுத்து வச்சிருந்தா யாராவது என்ன சொல்லியிருப்பாங்க? எவ்வளவு அறம் பேசி இருப்பார்கள். இன்னைக்கு மகேந்திரனுக்கு கொள்கை இல்லை, அவர் தியேட்டர் வாசல்ல நின்று விசில் அடிச்சுக்கிட்டு நிக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் கம்யூனிசத்தை கரைச்சி குடிச்சிட்டு இது இருந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கட்சியினுடைய நிலைமையை பாருங்க. ஆதரவு உங்களுக்கு கொடுக்குது, ஆனா அந்த கட்சியில இருந்தே ஒன்னு உருவீங்க, ஒரு செங்கலை உருவீங்கன்னா எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை. இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே இருக்குது. அவர்கள் தான் உங்களுக்கு ஆப்பே வைக்க போறாங்க, வேற யாரும் கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் கொந்தளிக்கும் போது, பிரச்சனைகளுக்கு முட்டு கொடுக்க முடியாத நிலை வரும்போது, இன்றைக்கே அது அதை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பா இவர்கள் விசிகாவா இருந்தாலும் சரி, அது மதிமுக அன்னைக்கு போயிருக்காங்க, அல்லது வேற யாராக இருந்தாலும் சரி, இவர்களால் சஸ்டெயின் பண்ணி விஜயினுடைய அந்த நபர்கள் செய்கிற அட்ராசிட்டி இருக்கு இல்லையா, அதை ஒருபோதும் முட்டு கொடுக்க முடியாது. கல்வி நிறுவனங்களுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு விஜய் பாட்டு போடுறது என்ன, காலமிக்கு விடுறது, எவ்வளவு கேவலமான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இத்தனை பெரிய கொடூரமான கேவலங்கள் தொடர்ந்து எங்கேயுமே நடந்தது கிடையாதுங்க. ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயோ நடக்கும், அதை உடனே எடுத்துக்கிட்டு ஆஹா ஓஹோ அந்த அமைச்சர் அதை சொல்லிட்டாராமேன்னு ஆஹான்னு கத்துவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தாவாய்க்காவை சேர்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் சண்டை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எங்கேயுமே சரி கிடையாது. அப்போ ட்ரக் அடிக்டா பிரச்சனை. ஏன் மரிய வில்சன் அந்த வீடியோவே வந்திருக்குற, ஒரு வீட்டில் போய் நின்றுட்டு அடிக்கிற உருட்டுக்கட்டை தூக்கிட்டு அடிக்க போறாரு. இவர் தான் நம்ம நாட்டினுடைய நிதியமைச்சர்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம். இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரவுடிய நாம கொண்டாந்து நிதியமைச்சரா வச்சிருக்கோம்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். அப்ப இதையெல்லாம் நாம நார்மலைஸ் பண்ணிட்டு போக முடியும். முந்தைய ஆட்சிகள் எல்லாம் குற்ற பின்னணி உள்ளவர்கள்லாம் அமைச்சராகவே இருந்ததே இல்லையா? அமைச்சரவை அலங்கரிச்சது இல்லையா? அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லையா? குற்ற பின்னணி இருந்துச்சு, வீடியோ ஆதாரங்கள் இப்படி இருந்து எல்லாரும் மூஞ்சலி. நீங்க இப்போ அதாவது ஏங்க, ஒரு நபர் அவர் போதை வஸ்து பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஏன் நீங்க எல்லாம் அடிச்சது இல்லையா, நீங்க எல்லாம் குடிச்சது இல்லையா? அப்படி கேட்கக்கூடாது. பேப்பரை வச்சு இப்படி நகர்த்தி இப்படி அடிச்சு இப்படி எடுக்கிற ஒருத்தர்கிட்ட தான் கேள்வி கேட்கிறோம். இதைத்தான் நாம கேட்கிறோம், ஆதாரம் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறோம். குற்றச்சாட்டு இருந்துச்சு, அவர் மேல கேஸ் இருந்துச்சு, அது இல்ல. போய் உருட்டுக்கட்டை எடுத்துட்டு அடிச்ச வீடியோ இருக்குது, அந்த கேஸ் இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற. இப்ப முன்னைக்கு நடக்கக்கூடியது என்பது விஷுவலா இருக்குதுங்கிறேன், மக்கள் மத்தியில விஷுவலா. நாளைக்கு எல்லா குற்றங்களும் விஷுவலா இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படிப்பட்ட ஆட்சி, இது எப்படி முட்டு கொடுக்க முடியும்? மாடுகளை எல்லாம் பொது வெளியில வெட்டுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஒன்றும் அங்க உங்களை தரப்புல ஒண்ணுமே கிடையாது.
ஒரு அரசு தரப்பில் இருந்து, அதாவது கடந்த ஆட்சியில திருப்பரங்குன்ற மலையில அது அதாவது தீபம் ஏற்றுகிற விவகாரத்துல வந்து நீங்கள் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் சரி நாங்கள் அதை ஒத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி நின்றது, அது வந்து சமூக நீதி அரசா? அல்லது நீங்க பக்ரீத் அன்னைக்கு அல்லது பாய்கள் அல்லது மற்றவர்கள் அந்த மாடு சாப்பிடுகிறவர்கள் பொது வெளியில வெட்டக்கூடாதுன்னு சொன்னா அது எந்த அளவிற்கு மோசமான தீர்ப்பு? அதை எதிர்த்து உங்களுடைய பங்களிப்பு என்ன? அண்ணா, பெரியார், அஞ்சலை அம்மா அவர்களை வச்சிருக்கிறேன், இவர்களை வச்சிருக்கிறேன், எல்லாமே நாங்க தான், எல்லாவற்றுக்குமே ஹோல்சேல் நாங்க தான் சொல்லுகிற நீங்கள் இந்த மாதிரியான தீர்ப்புகளுக்கு எதிராக ஏன் அசையல? இது எல்லாம் சமூக நீதி அமைச்சரா இவர் இருக்கும்போது தான், வன்னியரசு இருக்கும்போது தான் நடக்கும். இது எல்லாம் திருமாவளவனை வைத்துக் கொண்டே தான் நடக்கும். அப்போ நான் இது இப்படி யோசிச்சு பாருங்க, பிராடரா யோசிச்சு பாருங்க. அப்துல் கலாம மேல பிரசிடென்டா வச்சிட்டு தான் நீங்க வந்து இங்க எல்லா குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமைகளை பண்ணுவாங்க, அழித்தொழிப்பு பண்ணுவாங்க, எல்லா அசிங்கமும் நடக்கும். ஒரு பக்கம் திரௌபதி முர்முவை பிரசிடென்டா வச்சுக்கிட்டு தான் அந்த பழங்குடியின பெண்ணை வச்சுக்கிட்டு தான் பழங்குடியின பெண்களை நிர்வாணமா அழைச்சிட்டு போறது நடக்கும். இது யாரோட மாடல்? பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் மாடல். அந்த ஆர்எஸ்எஸ் மாடல்ங்கிற வேலை செய்தா? கட்சிகளை கலைப்பது, கண்கூடாக உடைப்பது, காணாமல் செய்வது எல்லாம் வெளியில நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணம்னு சொன்னோம். இன்னைக்கு அதே மாடல் இங்க காட்டிட்டு இருக்கிறாங்க. அதிமுக உடைக்கிறாங்க, இன்ன பிற கட்சிகளை, ஏன் டிடிவி தினகரன் கட்சியில குதிரை பேரத்தை இவ்வளவு பகிரங்கமாக நடத்தின எந்த கட்சியாவது உண்டா? இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் போதும் ஏங்க நாங்க தான் ஆதரவு தரோம்ல. நீங்க திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் வந்து கூட்டணிக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து வெளியில நின்னோம்னா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உள்ள போனோம். புரிஞ்சுக்கங்க. திருமாவளவன் வந்து நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட்டணிக்குள்ள போயிட்டாராம். ஆனா திருமாவளவனை வச்சுக்கிட்டே தான் 25 எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசுறாங்க அதிமுகவில். திருமாவளவனை வச்சுக்கிட்டே தான் 4 எம்எல்ஏ அங்கிருந்து இழுத்து இங்க சேர்க்க வச்சிருக்காங்க. இது திருமாவளவனுக்கு இன்செக்யூர் இல்லையா? நாளைக்கு எல்லாம் உள்ள வந்துருச்சுங்க, 108க்கு மேல 118க்கு மேல போயிடுச்சு, நீங்க எங்களுக்கு தேவையில்லை, அது திருமாவளவனுக்கு இன்செக்யூர் இல்லையா? அப்போ எவ்வளவு மோசமாக நீங்க நசுக்கப்படுறீங்க. அதை பத்தி நம்ம விசி கேட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு நாங்கள் எதையும் நீங்க சந்திக்க தயாரா இருக்கிறீங்க. ஆனா ஒரு அடிப்படை அறம் இவருக்கு இருக்குதா? இவ்வளவு நசுக்குதலே நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் தாங்குவீங்க? அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த ஆட்சி தாங்காது. இன்னும் கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றாரு விஜய். அங்க திருச்சி நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு, அது நன்றி தெரிவிப்பு கூட்டமே கிடையாது, அது முழுக்க முழுக்க அடுத்த இடைத்தேர்தலுக்கான அரசியல் பிரச்சார கூட்டம். இனிமேல் வரமாட்டான், என்ன வந்திருக்கிறேன், இருக்கிற வார்த்தைகளை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி டயலாக் பேசுறாப்புல. எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி விட்டீங்க, 108 கொடுத்தீங்க, இன்னொரு 10 சேர்த்து போட்டிருந்தா இவங்க கூடலாம் நான் மாரடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதானே பொருள். அப்போ உங்களை பேர்டன், உங்களை நீங்கள்லாம் எனக்கு சுமைன்னு நினைக்கிறாப்புல. நீங்கள் எந்த நேரமும் எனக்கு நம்பகத்தன்மை அற்றவர் நினைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? தீக்குளிச்சு காட்டுறீங்க, நான் உங்களோட தான் இருக்கிறேன், நீங்க கற்பு நிரூபிக்கிறீங்க. உங்களை அப்படி தீக்குளிக்க வச்சுக்கிட்டே தான் இன்னொருத்தர் பக்கம் இழுக்கிறாப்புல. அப்ப இதுதான் விஜய். ஒரு பக்கம் மனைவி அங்க தத்தளிக்கும் போது தான் அங்கோடி விளையாடுவாப்புல, ஒரு பக்கம் நீங்க வந்து நாங்க ப்ரூவ் பண்ணும்போது தான் அவங்க இன்னொரு பக்கம் 4 பேர்கிட்ட இருந்து இழுப்பாரு. இதுதான் விஜய். கபலீகரம் செய்வது, மனசாட்சியோ இரக்கமோ எதையுமே நீங்க விஜய் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இது விஜய் மட்டும் இல்லை, விஜய் என்பது தனிநபர் அல்ல. இன்னொன்னு சொல்றேன், விஜயினுடைய பிஹேவியரே அதுதான். இதைவிட மோசமான பிஹேவியர் கொண்ட ஆதவ் அர்ஜுனா மற்றும் இந்த லாட்டரி குடும்பத்தின் கைகளில் இந்த நாடு சிக்கிட்டு இருக்குது. அவர்கள் இந்த நாட்டை எப்படித்தான் பார்க்கறாங்க? உங்களுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சோஃபாவோட சேர்த்து சொல்றேன், சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதுதான் என்னுடைய கருத்து. குதிரை பேரம் அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க. எல்லாருமே அதை பொதுவெளியில விமர்சனங்கள் வைக்கும்போது தான் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்துதான் அவங்க தாவேக்கால இணைகிறாங்க. அதனால அது குதிரை பேரம்னு நீங்க எப்படி சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் தாவேக்கா சார்பில் முன்வைக்கிறாங்க. தன்னிச்சையாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? அதாவது
இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது, ம். எந்த அழுத்தமும் இல்லாமல் நடக்கிறது, ம். தானாக நடக்கிறது. விஜயினுடைய அந்த அரோமா, அதாவது ஆரா. ஆரா ஆரா கரிஷ்மேட். கரிஸ்மா, அந்த ஆரா புத்தா ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தர் வந்து உட்கார்ந்துருந்தாருன்னா அவரை சுற்றி இருக்கவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு வகையான உணர்வு நிலை வரும். புத்தர் அந்த உணர்வை, அந்த அலையை ஏற்படுத்துவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் புத்தா ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆறாவுக்குள்ள அப்படி உள்ள மயங்கி கிடக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. தெள்ளத் தெளிவாக எங்கே அதிகாரம் கிடைக்கிறது, எங்கே லாபம் கிடைக்கிறது, எதை தின்றால் லாபம் பெற முடியும், எதை அடைந்தால் லாபம் பெற முடியும்னு தெரிந்து அதற்கு ஒரு விலை பேசப்பட்டு பக்காவா பெரிய அளவில் பெரிய அளவில் அது பணமாக எதுவாகவோ அதாவது நான் என்ன சொல்றேன், இதுதான் விலைன்னு கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் விலை உண்டு அப்படிங்கிறத நிரூபிச்சது இந்த ஆதவ அர்ஜுனா தான். கம்யூனிசமா வாங்க, உங்களுக்கு ஒரு விலை இருக்குது. அது என்ன விலை, என்ன கொடுத்தாங்க யாருக்கு தெரியாது. உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட். அவரை குளிர்விக்கிறது மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே இல்லாமல் தானாக வந்து மனமுவந்து அப்படி சரணாகதி அடைவதற்கு அவர்கள் ஒன்றும் அவர்கள் ஒன்றும் துறவிகள் கிடையாது. எங்கே லாபம் கிடைக்கும், எங்கே அறுத்து திங்கலாம் என்று அலையக்கூடிய பதவி வெறி பிடித்த நபர்கள் வந்தாங்க. ஒருத்தர் தேர்ந்தெடுக்காங்கங்க. அந்த தேர்ந்தெடுத்தவர், அதாவது நயினார் நாகேந்திரன் தான் சொன்னார், ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னா எப்போ வரும்? இப்போ இவர் நம்ம EVKS இளங்கோவன் இறந்து போனாரு, அவங்க மகன் இறந்து போனாரு, இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்புறம் அவர் இறந்து போனார், அப்புறம் அது இதாகி போச்சு. அப்போ ஒருத்தர் முடியாமல் கிடந்தாலோ, ரொம்ப செயலற்று போய் இருந்தாலோ அல்லது செத்தாலோ தான் அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும். நீங்க என்ன, உங்களுக்கெல்லாம் நல்லா தானே இருக்குது கைகாலெல்லாம் அப்படின்னு நான் சொல்லலை, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அப்போ இவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக, அந்த பண வெறிக்காக, அதிகார போதைக்காக, இங்க இருந்தா நமக்கு பெருசா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆசைக்காக இத்தனை ஓட்டு போட்ட மக்களை அதை எள்ளின் முனையளவும் மதிக்காம துச்சமாக மதித்ததன் விளைவு தானே இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றது. அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அந்த மக்கள் சொல்லுவாங்களா நீங்க விட்டுட்டு போனது சரின்ட்டு? நான் தான் சொன்னேன் முதல்ல, காலிகுலாவின் ஆட்சி காலத்தில் காலிகுலா சைக்கோவா இருப்பது என்பது அல்ல, அந்த மக்களே ஒரு சைக்கோபாத்துக்கு உள்ளாயிருவார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் ஆமா இது இப்படித்தான் இருக்குது, இது சரி பண்ணணும், இது இல்லைன்னா இது வேற காரணத்துக்காக செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர்கள் அதற்கு பொழிப்புரை எழுதி தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு, எவ்வளவு கொடுமை நடந்தாலும் அதுக்கு சமாதானப்படுத்துகிற இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதை இங்க ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே நடந்து கொண்டிருக்கிற சமாதானம் என்பது இப்படிப்பட்ட கேவலங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்கப்படுகிறது. நான் என்ன சொல்றேன், ரசிக்கிறவன் ரசிச்சுட்டு போட்டோம், டைஹார்ட் ஃபேன் அப்படி இருந்து போட்டோம். ஆனால் மக்கள் அப்படி கிடையாது. உங்களுக்கு நேரடியான பிரச்சனை இருக்குது. உங்க வீட்டில் கரண்ட் இல்லை, உங்க வீட்டில் தண்ணி இல்லை, உங்க வீட்டிலேயோ அல்லது உங்க பக்கத்திலேயோ ஏரியாவிலேயோ ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள். கும்மிடிப்பூண்டில் அதான் நடந்திருக்குது. கும்மிடிப்பூண்டு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும், கோயம்புத்தூர் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும், ஸ்ரீவைகுண்டத்து மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் ஆளானாங்க. அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே. விவசாயம், நான் வந்த உடனே எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன். 5 ஏக்கருக்கு குறைவான எல்லோருக்கும் முழு தள்ளுபடி. அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமில்ல, எங்களுக்கு அதிகபட்சம் 3.5 லட்சம் தான் கொடுப்பாங்க, ஏன்னா 5 ஏக்கருக்கு இவ்வளவுதாங்க தர முடியும் அப்படிங்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும், இதை நீங்க ஈஸியாக தள்ளுபடி பண்ணி விட்டுறலான்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அது அவங்களோட எதிர்பார்ப்பு. நீங்க அதைத்தானே சொன்னீங்க. நான் வந்த அடுத்த நிமிடமே தாய்மாமன், நான் தங்க மோதிரம், பிறந்த குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் போடும், 1 பவுன் தங்க மோதிரம் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க தெரியுமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ வயிற்று வலி எடுத்துட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க, திடீர்னு கொண்டு போய் ஏதாவது ப்ரைவேட்டில் சேர்த்துருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏழை எளியவராக தான் இருப்பாங்க. அடுத்த நேரம் காசு இருக்காது, இருக்கிற தாலியை அடவு வச்சு தான் பில்லே கட்டணும். சரி, அந்த நேரத்தில் ஒரு தங்க மோதிரம் கிடைச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல அந்த ஏழை குடும்பத்துக்கு. அதெல்லாம் கிடையாது. நீ ப்ரைவேட்டில் பார்த்த எப்படி? இப்படி ஏமாற்று ஏமாற்று ஏமாற்று, எல்லாரையும் ஏமாற்று. ஃப்ரீ பஸ்ஸு யார் வேணும். அதில் வேற இன்னைக்கு போக்குவரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காப்புல, நான் பயணிக்கிற மாதிரி இன்னைக்கு, அதாவது அன்னைக்கு இந்த பஸ்ஸில் உட்காந்துருந்தார்ல, அவர் சொன்னாராம், யார், விஜய், நான் போகிற மாதிரியான பஸ்ஸு தான் இனிமேல் எல்லா இடத்துக்கும் நம்ம விடணும். இது அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு,
ஏசி பஸ் விடணுங்கிறத அவர் சொல்றாரு. ஏன் விஜய் ஏசி பஸ்லன்னா போக மாட்டாரா? ஏன் இது இவ்வளவு மக்கள் பயன்படுத்து அது இது எவ்வளவு பெரிய இழிவு, எவ்வளவு பெரிய பண்ணையார்த்தனம். நீங்க பண்ணையார்த்தனம்னு சொல்றாங்கல்ல, திமிரு, பணத்திமிர். நான் போற மாதிரி பஸ் வேணும், பஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நீங்க வேற பஸ்ல போக மாட்டீங்களா? இத்தனை கோடி மக்கள், சாதாரண எந்த இதுவும் இல்லாத இவ்வளவு பஸ் இருக்குது. இது ஒண்ணு. இன்னொன்னு அப்படி சொல்லிட்டு அதே அமைச்சர் இன்னொன்னு சொல்றாரு, போக்குவரத்து துறையை நாங்கள் லாபம் நிறைந்த துறையாக மாற்றுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இனிமேல் சத்துணவுலாம் கிடையாது, இனிமேல் நீங்க பிரியாணி தான் சாப்பிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. எவ்வளவு இதைத்தான் அவர்கள் மாற்றி சொல்கிறார்கள். இனிமே எல்லா பக்கமும் ஏசி பஸ் தான், ஆனா ஃப்ரீ கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் விஜய் அப்படிங்கிற இந்த நடிகரை கொண்டு வந்து வைத்து நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த 50 நாளில் நடந்திருக்கிறது. இன்னும் பெரிய கொடுமைகளைத்தான் நாம சந்திக்க போகிறோம் என்னோட கருத்து. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி வந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.